ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப சத்தான ஒரு உணவாக இருக்கும் இது. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பிரண்டை எடுத்து நான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க சதையை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொழுந்தாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பிரண்டையை போட்டுக்கலாம். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது எப்பயும் நம்ம கையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் கையில் நமிக்காமல் இருக்கும். இது நல்லா வதங்கணுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா வதங்கி சருகு மாதிரி ஆகணும். அந்தளவுக்கு வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் ரொம்ப தக்கையாயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதோட கலர்லாம் மாறி போயிட்டு நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ அதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு இது ஆறட்டும். இப்போ அதே எண்ணெயில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 5 வரமிளகாய், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி, அது கூட 1/4 மூடி தேங்காய் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 5 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா கலர் மாறி உளுத்தம்பருப்பில் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்ததும் பிரண்டையோடு போட்டு அரைச்சோன்னா இந்த தேங்காய் எல்லாம் சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இது போட்டு இந்த மாதிரி ஓட்டிட்டு அது கூட பிரண்டையை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இந்த ஜாரில் இருக்கிறதுக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதோடு கலந்துக்கலாம். கலந்துட்டு இப்போ இதில் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டோன்னா நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடித்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை அந்த பிரண்டையோட நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, சிம்பிளான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.